தமிழ்நாட்டில் விதிகளை மீறி இயங்கும் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை சிறைபிடிக்க உத்தரவிடப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட அந்த பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. இந்நிலையில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை உடனடியாக பதிவு செய்வதற்கு அரசு வழிவகை செய்ய வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்ட 905 ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இப்படி தமிழ்நாட்டில் இயக்கப்படும் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளால் ஆண்டுதோறும் அரசுக்கு குறைந்தபட்சம் 34,56,00,000 ரூபாய் நிதி இழப்பு ஏற்படுவதாக போக்குவரத்து ஆணையர் குறிப்பிட்டுள்ளார். இதனை தவிர்க்கும் விதமாக வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழ்நாட்டில் பதிவு செய்ய போக்குவரத்து கழகம் 7 மாத காலம் அவகாசம் வழங்கியது. இதற்கான அவகாசம் நிறைவடைந்த நிலையில் இதுவரை பதிவு செய்யப்படாத வெளிமாநில பதிவெண் கொண்ட 800 பேருந்துகளை இயக்குவதற்கு இனி அனுமதிக்க இயலாது என்று போக்குவரத்து ஆணையர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சட்டத்திற்கு புறம்பாக இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் அரசு முடிவு செய்துள்ளதாகவும் விதிகளை மீறி இயக்கும் ஆம்னி பேருந்துகளை சிறைபிடிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் அகில இந்திய சுற்றுலா விதிகளின்படி இயங்கும் ஆம்னி பேருந்துகள் தொடர்ந்து இயங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என்று போக்குவரத்துத்துறை விளக்கம் அளித்துள்ளது. அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு விதிகளை மீறி இயக்கப்படும் பிற மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் மட்டுமே சிறைபிடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த உத்தரவை தொடர்ந்து வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படவில்லை. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த வெளிமாநில பதிவெண் கொண்ட 40 ஆம்னி பேருந்துகள் பதிவெண் மறுபதிவு செய்யப்படும் வரை இயக்கப்படாது என வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் உத்தரவாதம் அளித்து அவற்றை இயக்காமல் பேருந்து நிலைய வளாகத்திலேயே நிறுத்தி வைத்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை கோயம்பேட்டில் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் ஆலோசனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பிற மாநில ஆம்னி பேருந்துகளை பதிவு செய்வதற்கு சாதாரணமாக 1 மாத காலம் ஆவதால் பேருந்துகளை உடனடியாக பதிவு செய்வதற்கு போக்குவரத்து துறை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதை உடனடியாக ஸ்பீடாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும். இன்னொன்று இந்த பர்மிட்லாம் சிலது லேப்ஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் உடனடியாக மாற்றுவதற்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் உடனடியாக பேருந்துகள் இயக்காமல் நிறுத்தாமல் இல்லாமல் இயக்குவதற்கு தேவையான அத்தியாவசிய தேவையெல்லாம் அரசு உடனே பண்ணி கொடுக்கணும். இது தமிழக அரசு இப்போ தமிழகத்துக்கு இயங்கும் பேருந்து தமிழகத்தில் பதிவு பண்ணி இயக்க நாங்கள் தயாராக இருக்கோம். அதில் மாற்றமே கிடையாது. அந்த கால அவகாசம் தான் பிரச்சனை. அதையும் அரசு கன்சிடர் பண்ணுறதா எங்கள் கோரிக்கை. இதனிடையே ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு போதிய அவகாசம் வழங்கப்பட்டதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் விளக்கம் அளித்துள்ளார். ஏற்கனவே இது பலமுறை அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் கூட்டி அவர்களுக்கு இது குறித்த அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அரசினுடைய நிலைப்பாடு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் கடந்த வாரத்தில் இறுதி அறிவிப்பு வழங்கப்பட்டது. அந்த சமயத்தில் தொடர் விடுமுறை இருக்கிறது. எனவே செவ்வாய்க்கிழமை வரை எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று அவர்கள் வைத்த கோரிக்கையும் போக்குவரத்து ஆணையர் ஏற்றுக்கொண்டு அவகாசம் வழங்கினார். ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் கோரிக்கைகளுக்கு அரசு செவி சாய்த்ததாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார்.